கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த பகல் நேரத்தில், மத்தியான நேரத்தில் உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படி, ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் ஒரு தேவனுடைய பிள்ளை நோக்கி வரக்கூடிய 4 விதமான சத்தங்களை குறித்து நான் பார்க்க இருக்கிறோம். 4 விதமான சத்தங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையை நோக்கி, ஒரு விசுவாசியை நோக்கி கடந்து வருகிறது. அதுவும் அந்த சத்தம் எதை குறித்தது என்று சொன்னால், ஆண்டவருடைய வேலையை செய்வதை குறித்து, சுவிசேஷம் அறிவிப்பதை குறித்ததான ஒரு சத்தம். எடுத்துக்கொள்ளுங்கள். கூட ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The book of Isaiah chapter 6 verse 8. അനന്തരം ഞാൻ ആരെ അയക്കേണ്ടു, ആർ നമുക്ക് വേണ്ടി പോകും എന്ന് ചോദിക്കുന്ന കർത്താവിന്റെ ശബ്ദം കേട്ടിട്ട്, അടിയനിതാ, അടിയനെ അയക്കണമേ എന്ന് ഞാൻ പറഞ്ഞു. தலையை தாழ்த்தி கண்களை மூடி வைக்கிறோம். பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இப்படி ஆவினாலே ஆகும் என்று சொன்னதே. ஆவியானவரே, இப்படி ஆளுகைக்கும் உங்களுடைய சித்தத்திற்கும் உங்களுடைய நடத்துதலுக்கும் உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இங்கே ஏசியா தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய ஒரு காரியம், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை அவர் என்ன பண்றாரு, கேட்கிறார். அப்ப கேட்கும் பொழுது உடனே இந்த சத்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணாரா கண்டு அறியாமல் இருங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்ல வேண்டும் என்கிற காரியத்தை அவர் சொல்வதை நான் பார்க்கிறோம். இப்ப ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு ஆண்டவரிடமிருந்து நமக்கு என்ன வருது, ஒரு அழைப்பின் சத்தம் வருகிறது. அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு ஏசியா, இதோ ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்று சொல்வதை நான் பார்க்கிறோம். எத்தனையோ தேவ தாசர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பலவிதமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும், உலக வேலையிலே, உலக விளையாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும், ஆண்டவர் பிரதிட்சமாய் சிலரை சந்தித்து அவரோடு பேசியிருக்கிறார். விடுக கால்பந்தாட்ட வீரனாக இருக்கும் பொழுது, ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபுட்பால் வீரனாக வர வேண்டும் என்று சொல்லி இருந்த நாட்களிலே ஒரு மாலை நேரத்தில் விளையாடி கொண்டுட்டு எல்லாம் போயிட்டு அங்கே அந்த கிரவுண்ட் விட்டு அவர் மட்டும் இருக்கும் பொழுது ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிறார். என் ஊழியத்தை செய்வாயா, என் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவாயா, என் காரியமாய் நீ போவாய் என்று சொல்லும் போது அந்த மைதானத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் நம்முடைய வேலையை செய்கிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரதிட்சமான தேவனுடைய சத்தம், யார் என் காரியமாய் போவார், யாரை நான் அனுப்புவேன் என்கிறதான சத்தம். இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், தேவனிடமிருந்து வருகிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடைக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதை நான் பார்க்கிறோம். உலகத்தில் கிட்டத்தட்ட 9 பில்லியன் மக்கள் தொகை இருக்கிறது. இந்த 9 பில்லியன் மக்கள் தொகையில எத்தனை சதவீதம் பேர் ஆண்டவரை அறிந்திருப்பார்கள், கேள்விப்பட்டிருப்பார்கள், அல்லது எத்தனை சதவீத மக்களுக்கு இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டிருப்பார்கள் சொல்லி பார்த்தால் மிகவும் மிகவும் குறைவு என்று பார்க்கிறோம். இந்தியாவிலே எத்தனையோ கிராமங்களில் இயேசு என்றால் யார் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். உலகத்தின் பல பகுதிகளிலே சுவிசேஷத்தை ஒரு முறை கூட கேள்விப்பட்டிராத மக்கள் கூட்டம் இருக்கிறது. ஆனால் தேவனிடமிருந்து ஒரு சத்தம் வருகிறது, யார் என் காரியமாய் போவார், யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் பேசுவதை நான் பார்க்கிறோம். இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சத்தம். இரண்டாவது ஒரு சத்தம் எங்கிருந்து வருகிறது, நரகத்திலிருந்து வருகிறது. எங்கிருந்து பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சத்தத்தை பார்த்தோம், தேவனிடமிருந்து வரக்கூடிய சத்தம். இரண்டாவது சத்தம் எங்கிருந்து வருது,
நரகத்திலிருந்து வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Luke chapter 16 verse 27. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் என்னை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நரகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சத்தம். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் என்று பார்க்கிறோம். 19ஆம் வசனம். லூக்கா 16:19 ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் எப்படி இருந்தானா? சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் வீட்டு வாசலில் லாசரு எனும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் 5 ஐஸ்வருடைய வாசலுக்கு கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விடும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்த பருக்களை நக்கிற்று. நடந்தது என்ன? இருவரும் ஒரே நாளிலே மரிக்கிறார். தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஒரு தேவ பிள்ளை மரிக்கும்போது நடக்கிற காரியம் என்ன? தேவதூதர்கள் கொண்டு போகிறார். அதான் பார்க்குறோம். அவன் மரித்த போது தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இப்போ பாதாளம் என்கிற வார்த்தை 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பாதாளத்திலே 22 பின்பு தரித்திரன் மரித்து ஐஸ்வர்யவானும் மரித்து என்ன பண்ணப்படுறானா? 22 பின்பு அடக்கம் பண்ணப்படுகிறான். அவன் எங்கே போகிறான்? பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் காண்கிறான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப்படும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கறை ஜுவாலில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். லாசருவை அனுப்புங்க, லாசருவை என்ன பண்ணுங்க? அனுப்புங்க. அவன் என்ன பண்ணட்டும்? தன் விரலின் நுனினால தண்ணீரில் துவச்சி என் நாவை என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, தண்ணிக்குள்ளே விரலை விட்டு ஒரு சொட்டு என் நாவில் விட்டால் போதும். பூமியில் இருந்த நாட்களிலே இந்த தரித்திரன் இங்கே இருக்கிறான், லாசர் இங்கே இருக்கிறான், அவன் வீட்டு வாசலுக்கு இருக்கிறான், பருக்கள் நிறைந்தவனாக இருக்கிறான். நாய்கள் வந்து நக்கிற்று. அந்த நேரத்தில் தனக்கு தாகம் எடுத்தால் அவன் கையில் ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிப்பானாம? விரலை நினைக்கிறது இருக்கட்டும். வீட்டு வாசல் இருக்கிற லாசரின் கையில் ஒரு டம்ளர் தண்ணி கூட வாங்கி கொடுப்பானா? குடிக்க மாட்டான். ஏன்? அவன் அந்த அளவுக்கு வியாதிப்பட்டவனாய் பருக்கள் நிறைந்தவனாய் அவன் இருக்கிறான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க? எனக்கு தாங்க முடியல, லாசரு தன்னுடைய விரலை நனைத்து அதில் வரக்கூடிய சொட்டு தண்ணீர் நாவில் போட்டால் போதும் என்று சொல்கிறான். அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் இல்லாமல் இவ்விடத்திலிருந்து, அதாவது ஆபிரகாம் மடியில லாசர் இருக்கிற அந்த இடத்திலிருந்து உங்கள் இடத்திற்கு கடந்து போகவும், அவ்விடத்திலிருந்து, அதாவது நீ இருக்கிற இடத்திலிருந்து நான் இருக்கிற என்னிடத்திற்கு கடந்து வரவும் மனது உள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே ஒரு பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் இருக்கிறேன், இப்போ தரை இருக்கு, தரையில் ஒரு பெரிய ஒரு பிளவு இருக்குன்னா என்ன பண்ண முடியும்? யாருக்கு வர முடியுமா? தாண்டக்கூடிய டிஸ்டன்ஸை தாண்டி இருக்கும்போது என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அதை படம் சொல்கிறேன், நீங்கள் இருந்து நான் விருப்பப்பட்டாலும் அங்கே வர முடியாது, லாசர் விருப்பப்பட்டாலும் அங்கே வர முடியாது. அதே போல் அங்கே இருக்கிற உன்னோடு கூட பாதாளத்தில் இருக்கிற விருப்பப்பட்டாலும் இங்கே என்ன பண்ண முடியாது? இந்த பிளவை தாண்டி வர முடியாது. அப்போ உடனே சொல்கிறான், அப்படியானால் தகப்பனே ஆபிரகாமே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, என்னோடு கூட பிறந்தவங்க 5 பேர் இருக்கிறாங்க, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு யார் போய் சாட்சியா அறிவிக்கணும்? லாசருவை அனுப்புங்க, லாசருவை என் வீட்டுக்கு அனுப்புங்க, என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்புங்க. ஏன்னா மருத்துவத்திலிருந்து ஒருவன் போய் சுவிசேஷத்தை சொன்னால் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? மனம் திரும்புவார்கள் என்று சொல்லுங்க. ஒரு மனம் திரும்புவதை குறித்து பேசினா பாருங்க. இங்க
ஒரு ஆத்ம பாரம் எங்க வருது எனக்கு? எங்க வருது? நரகத்தில் இருக்கும்போது வருது. பூமியில வாழும்போது வர வேண்டிய ஆத்ம பாரம் நரகத்துல வேதனைப்படும் போது சொல்றாங்க, எனக்கு 5 பேரு கூட பிறந்தவங்க உண்டு, அவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது. அப்படி வராம இருக்கணும்னு சொன்னா இந்த லாசருவை என் வீட்டுக்கு அனுப்பி அவங்க கிட்ட அனுப்பி என்ன பண்ண வேண்டும்? சத்தியத்தை, சுவிசேஷத்தை சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த சத்தம் எங்கேருந்து வரக்கூடிய சத்தம்? நரகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சத்தம். யாரையாவது என் வீட்டுக்கு அனுப்புங்க. send somebody to my home, send somebody to my village. என்னுடைய கிராமத்திற்கு, தெருவுக்கு, என்னுடைய இனமட ஜந்துக்களுக்கு யாரையாவது அனுப்பி சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஏன்னா அவங்க மனம் திரும்ப. அப்போதான் மருத்துவது ஒரு இடத்துக்கு போனால்தான் என்ன பண்ணுவாங்க? மனம் திரும்புவார்கள். ஆனா அவங்க அவர் என்ன சொல்றாரு? அதற்கு ஆபிரகாம் சொல்றாரு, மோசேயும் தீர்க்கதரிசி செய்யப்படாவிட்டால் மருத்துவருந்து ஒரு எழுத போனாலும் என்ன பண்ண மாட்டாங்க? நம்ப மாட்டாங்கங்கிற பதில் வருகிறது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, தேவனிடத்துல இருந்து பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, யார் என் காரியமாய் போவார்? மேல் நோக்கி வருகிற சத்தம். இரண்டாவது கீழ் நோக்கி, பாதாளத்திலிருந்து, பூமியின் தாழ்விடத்திலிருந்து, நரகத்திலிருந்து ஒரு தேவ பிள்ளையை நோக்கி வரக்கூடிய சத்தம், யார் என் வீட்டுக்கு போவா? யார் என் சகோதரருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவா என்கிற ஒரு சத்தம். அடுத்தது நமக்குள்ளேயே இருந்து கேட்கிற ஒரு சத்தம் இருக்கு. யாருக்குள்ள? நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து கேட்கிற ஒரு சத்தம். என்னன்னு சொன்னா, பவுல் சொல்றது போல 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேலாதிருந்தால் எனக்கு ஐயோ. 1 கொரிந்தியர் chapter 9 verse 16, சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க வேண்டும், அது என் மேல் விழுந்த கடமை. கடமை என்று சொல்லும்போது there is no optional. சுவிசேஷத்தை சொன்னாலும் சொல்லலாம், சொல்லாட்டி இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அல்ல. அது என்னது? என் மேல விழுந்த கடமை, டியூட்டி. நம் ஒவ்வொரு மீதும் விழுந்த கடமை என்னன்னா, சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ண வேண்டும்? அறிவிக்க வேண்டும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? கிருபை பெற்றவங்க தான் சுவிசேஷத்தை சொல்லணும், ஊழியக்காரங்க தான் சொல்லணும். இல்ல, நம்ம ஒவ்வொரு மீது விழுந்த கடமை. அல்லேலூயா. அப்ப இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது? நமக்குள்ளிருந்து வருகிற சத்தம், உங்களுக்குள்ளிருந்து வருகிற ஒரு சத்தம். நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், நீதான் கடனாளியா இருக்கிறாய், அது உண்மையில் விழுந்த கடமை என்று சொல்லி நமக்கு உள்ளாக நம்மிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒரு சத்தம் என்னன்னா, இது என் மேல் விழுந்த கடமை, இதை தட்டி கழிக்க முடியாது என்கிறதால ஒரு சத்தம் பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தா வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு சத்தம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Acts chapter 16 verse 9, அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயத்தை கொண்டு உடனே மக்கதனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி என்று பார்க்கிறோம். பவுலுக்கு ஒரு தரிசனம் இரவு நேரத்தில் மேசிடோனியா மக்கதனியாவில் இருந்து ஒருவன் வந்து என்ன பண்றான்? கனவுல வந்து, பவுலே நீர் எங்கள் தேசத்துக்கு வர வேண்டும், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கனவுல இருந்து என்ன பண்றான்? வேண்டிக் கொள்கிறான். அந்த தரிசனத்தை பார்த்த உடனே பவுல் என்ன முடிவுக்கு வருகிறாரு? தேவன் இந்த தேசத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நம்மை அழைக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டார், நம்மிடத்தை இடைபடுகிறார் என்று நிச்சயித்து உடனே மக்கதனியா போவதற்கு என்ன பண்றாங்க? பிரயாணம் பண்ணுவதை, பிரயத்தனம் பண்ணுவதை, ஆயத்தமாவதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு சத்தம். இன்னைக்கு எத்தனையோ தேசங்களில் சுவிசேஷம் கேள்விப்படல, அறிவிக்கப்படாமல் இருக்கு, சொல்ல முடியாமல் இருக்கு. ஆனால் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? தாகத்தோடு இருக்கிறார்கள், வாஞ்சியோடு இருக்கிறார்கள், எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். அப்ப நமக்கு வெளியே இருந்து வரக்கூடிய ஒரு சத்தம், வெளி தேசங்களிலிருந்து வரக்கூடிய ஒரு சத்தம். என்ன சத்தம்? வந்து எங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள், வந்து எங்களுக்கு ஆண்டவரை பிரசங்கியுங்கள்,
நாங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள விரும்புகிறோம், இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்கிறதான ஒரு சத்தம். 4 விதமான சத்தம். பரலோகத்திலிருந்து தேவனிடம் என்று வரக்கூடிய சத்தம், பூமியின் தாழ்விடம் பாதாளத்திலிருந்து நரகத்திலிருந்து வரக்கூடிய நம்மை நோக்கி வரக்கூடிய சத்தம், நம்மிலிருந்து உள்ளுக்குள்ளான மனிதனிலிருந்து வரக்கூடிய ஒரு சத்தம், 4வதாக வெளி தேசங்களிலிருந்து வரக்கூடிய சத்தம். அப்ப இந்த சத்தம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதோ நான் ஏசாயா சொன்னது போல யார் என் காரியமாய் போவார் என்று சொன்ன உடனே நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவர், இதோ நான் இருக்கிறேன். லார்ட் ஹியர் ஐ அம், சேவ் மீ. நான் இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இந்த சபையை இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறார். தேவனுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? இந்த சபையானது சுவிசேஷத்தை இந்த பிராந்தியத்தில் என்ன பண்ண வேண்டும்? இந்த இடத்துல சுற்றி இருக்கிறவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு கூட தான் சபையை என்ன பண்ணார்? அவர் ஸ்தாபித்தார். சபை அப்படிதான் உருவானது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைவது மட்டுமல்ல, எருசலேம் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இது அப்போஸ்தலர் 1:8. ஆனால் நடந்தது என்ன? சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, ஜனங்கள் கூடி ஜெபிக்கிறார். இது எங்கே தான் நடந்துகிட்டே இருந்துச்சு? எருசலேமுக்குள்ளேயே ஜனங்கள் ஒருவரை ஒரு சந்திப்பதும் ஒருவரை ஒரு விசாரிப்பதும் ஒரு வீட்டுக்குள்ளேயே கூடி ஒவ்வொரு வீடாக ஜெபிப்பதுமாக தான் காணப்பட்டது. ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? சுவிசேஷம் என்ன பண்ணணும்? உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படணும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ஏன் ஆண்டுடைய வருகை தாமதமாகிறது? ஏன்னா தேவனுடைய சுவிசேஷம் இன்னும் முழுமையாக என்ன பண்ணப்படலை, பிரசங்கிக்கப்படலை. ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டிராத மக்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய சத்தியம் போகாத தேசங்கள் எவ்வளவோ இருக்கிறது, நாடுகள் கிராமங்கள் எவ்வளவோ இருக்கிறது. இந்த சீஷர்கள் அப்போஸ்தலர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வீடுகள் தோறும் ஒப்பம் விட்டு சந்தோஷமாய் பிரசங்கித்து கபடம் இல்லாமல் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் அதுவான்னு பார்த்தா அது அல்ல. தேவனுடைய திட்டம் என்னது? எருசலேமில் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பது போல யூதேயாவிலும் ஆராதிக்க வேண்டும், சமாரியாவிலும் ஆராதிக்க வேண்டும், உலகமெங்கும் ஆராதிக்க வேண்டும். உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், Acts chapter 8 verse 1. எருசலேமில் உள்ள சபைகளுக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறி போனார்கள், சிதறப்பட்டு போனார். தேவ பக்தியுள்ள மனிதர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடி வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அதனுடைய விளைவுதான் பிடிப்பு என்ன பண்ணுகிறார்? சமாரியாவில் ஊழியம் செய்கிறார். சமாரியாவில் உள்ளவங்க எல்லாம் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டு எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுரு யோவானையும் அவர்கள் அழைக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது? சமாரியாவில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 8:8, சமாரியா பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. எதனால அந்த சந்தோஷம் வந்துச்சு? எருசலேமில் மாத்திரம் பிரசங்கப்பட்டு கொண்டிருந்த இயேசு, எருசலேமில் மாத்திரம் அறிவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷம் இப்ப எங்க வருகிறது? சமாரியாவுக்கு. எதனால வருகிறது? சபைக்கு துன்பம் வந்தவுடனே விசுவாசிகள் சிதறி போனார்கள். எங்கெல்லாம் சிதறி போனாங்க? யூதேயாவுக்கு சிதறி போனாங்க, சமாரியாவுக்கு சிதறி போனாங்க, மற்ற தேசங்களுக்கு சிதறி போனாங்க. இந்த சிதறி போனவர்கள் தான் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். உங்களுக்கு தெரியுமா? இலங்கையில் வாழக்கூடிய ஜனங்கள் ஒரு பேரழிவு சந்தித்தார்கள், இனப்படுகொலை. இலங்கையில் இருந்த தமிழர்கள் உலகமெங்கும் சிதறி போனாங்க. உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச கனடா, யூரோப் கண்ட்ரிஸ், அமெரிக்கா. ஆனால் அவங்க மட்டும் போகல, அவங்க கூட என்னவும் சேர்ந்து போச்சு, சுவிசேஷமும் கடந்து போனது. இன்றைக்கு அமெரிக்காவிலே, கனடாவிலே, யூரோப் தேசங்களிலே அநேக
இலங்கை வாழ் மக்கள் சபைகளை நிறுவி சபைகளை ஸ்தாபித்து சபைகளை நடத்தி வருகிறார்கள். அல்லேலூயா. இது எதனால நடந்துச்சு? அந்த மக்களுக்கு உபத்திரவம் வரும்போது என்ன ஆச்சு? நல்லா இருக்கும்போது அவங்க எங்கே தான் இருந்திருப்பாங்க? ஸ்ரீலங்காவிலேயே இருந்திருப்பாங்க. உபத்திரவம் அவர்களை வேறு தேசங்களுக்கு கொண்டு போனது. உயிருக்கு பயந்து வேறு தேசத்துக்கு போனாலும் அவர்களோட கூட என்னவும் சேர்ந்து போனது, சுவிசேஷத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு, அவர் மூலமாக மற்ற தேசங்களுக்கு அனுப்பினதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு வெளிநாடுகளில் அந்த நாட்டு மக்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள் இல்லையோ, அந்த நாட்டு மொழிகளிலே தேவனை ஆராதி இருக்கிறது இல்லையோ, இலங்கையிலிருந்து போன சிங்களம் பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், தமிழ் பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், இந்தியாவிலிருந்து போன தமிழ் பேசுகிறவங்களா இருக்கட்டும், மலையாளம் பேசுகிறவங்களா இருக்கட்டும், அல்லது ஹிந்தி பேசுகிறவங்களா இருக்கட்டும், கர்த்தர் இவர்களை கொண்டு அங்கே சபைகளை ஸ்தாபித்து சுவிசேஷத்தை அந்த தேசங்களில் என்ன பண்ணி வருகிறார், பிரசித்தம் பண்ணி வருகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது நோக்கமே எதற்காகத்தான்? சுவிசேஷத்தை தைரியத்தோடு அறிவிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு அற்புதங்களோடு அடையாளங்களோடு அறிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அபிஷேகம் என்ன பண்ணப்பட்டது, தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை அவங்க பயன்படுத்த தவறுறாங்க. அதனுடைய விளைவு சபைக்கு உபத்திரம் வருகிறது. சபையுடைய மக்கள் உபத்திரவத்தை நிமித்தம் சிதறி போனார்கள். ஆனால் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்ப சபையுடைய நோக்கமே என்னதான்? சுவிசேஷத்தை அறிவிப்பது. அதிலே ஒரு பக்கம் கர்த்தரை ஆராதிப்பது உண்மைதான். தேவ சமூகத்துக்கு வந்து தேவனை ஆராதிப்பது, தேவனுடைய வார்த்தையை கேட்பது, தேவ சமூகத்தில் பலப்படுவது, தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவது, இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? வேத வசனத்தில் ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்களை ஆயத்தப்படுத்து. நீ ஜனங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? காவலனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வேலை, நான் ஒரு பக்கம் ஆயத்தப்படணும். நான் ஒரு பக்கம் ஆயத்தப்படணும். இன்னொரு பக்கம் மற்றவங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். சில பேர் நான் ஆயத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது தேவனுடைய வருகைக்கு. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது? நான் மற்றவங்களை ஆயத்தப்படுத்துறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆயத்தத்தை இழந்து போய் நிற்கிறாங்க. தேவ சமூகத்தில் தேவனுடைய வருகையில் நாமும் நிற்கணும், நம்மளால ஆதாயப்படுத்தப்பட்டவங்க நிற்கணும். அப்ப நம்முடைய வேலை என்ன? சபையுடைய வேலை ஒரு பக்கம் தேவனுடைய வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்துவது, இன்னொரு பக்கம் தேவனுடைய வருகைக்கு உலகத்தின் ஜனங்கள், சபைக்கு வெளியே இருக்கிற ஜனங்களை ஆயத்தப்படுத்துவது, சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டுடைய வருகைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துவது. ஆமென். அல்லேலூயா. சபை அது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ஆமென். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது விழாவில் ஈட்டியால் குத்தும் போது அப்படி விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீருமாக புறப்பட்டது. சபை அப்படிதான் என்ன பண்ணுது? எப்படி ஆதாமுடைய விழா இருந்து கர்த்தர் ஏவாளை எடுத்தாரோ அதே போல கிறிஸ்துவனுடைய விழாவிலிருந்து சபை புறப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. கரை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் சபையை சம்பாதித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுடைய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை இந்த சபை. ஆமென். இந்த சபைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார். ஆமென். அவர்தான் பிரதான மேய்ப்பன், அவர்தான் பிரதான அப்போஸ்தலன். பவுல் சொல்றார், பேதுரு சொல்லும்போது பிரதான அப்போஸ்தலன் வெளிப்படும் பொழுது பிரதான மேய்ப்பன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த சபை கூடி வருதலை நம்ம என்ன பண்ணக்கூடாது? விட்டுவிடக்கூடாது என்று வேதம் நமக்கு புத்தி சொல்கிறது. எபிரேயரில் வாசிக்கிறோம், சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாது இருப்போமாக. சபையில நம்ம ஒரு சபை கூடி வரும்போது என்ன நடக்குது? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி என்ன பார்க்கிறோம்? ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லக்கூடிய ஒரு இல்லை, ஒருவரை ஒருவர் ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு இல்லை. அதை தான் எபிரேயர் 10:25 வாசிக்கிறோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவுள். நாளானது சமீபத்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப சபைக்கு வராதவர்களை நம்ம என்ன பண்ணணும்? ஏற்கனவே சபைக்கு வராமல் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஏன் வரல பிரதர், ஏன் வரல சிஸ்டர், நம்ம அதை செய்கிறோம். என்னதான் நம்ம செய்தாலும் ஜனங்கள் என்னதான் பண்ணுறாங்க? சாக்கு போக்கு சொல்லுது பாருங்க. நான் வேலைக்கு போனேன், நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எனக்கு அந்த காரியம். நியாயமான காரியங்கள் இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன அது ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனால் நியாயமில்லாத காரியங்கள், ஆறுதலைக்கு வருவதற்கு
பல சாக்கு போக்குகளை ஜனங்கள் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்படி அல்ல. சபை கூடி வருவதில் என்ன பண்ணக்கூடாது? விட்டுவிட கூடாது. ஏனென்றால் நாளானது சமீபத்தில் வருகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சபையில தேவன் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பிள்ளைகளை அழைத்து வந்து பயிற்றுவிக்கிறார். ஆமென். தம்முடைய பிள்ளைகளை உருவாக்குகிறார். நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். எபேசியர் என்ன வாசிக்கிறோம்? எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில், என் பிள்ளைகளே நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்தத்தின் வல்லமையில் நீங்கள் என்ன பண்ணுங்க? பலப்படுங்க என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. எபேசியர் எடுத்துக்கொள்வோம். 6ஆம் அதிகாரம், Ephesians chapter 6. கடைசி 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன் பலப்படணும்? ஏன்னா நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளணும். ஏன்னா மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலில் உள்ள பொல்லாத ஆவல் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அப்ப தீங்கு நாடுங்க, நீங்க அவங்களை எதிர்க்கணும், சகலத்தையும் செய்து முடித்தவர்கள் இருக்கணும். அதுக்கு திராணி உள்ளாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்க என்ன பண்ணுங்க? எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுல என்னவெல்லாம் நம்ம பண்ணணும்? சத்தியம் என்னும் கச்சை, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக 18ஆம் வசனத்தை பார்க்கிறோம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. எல்லா நேரத்திலையும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஒரு ஜெப உணர்வு, ஒரு ஜெப ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, எப்பொழுது ஜெபிக்கிற ஒரு கிருபை. அதுவும் எதுல ஜெபம் பண்ணுமா? ஆவியில ஜெபம் பண்ண வேண்டும். அபிஷேகத்துல இன்னைக்கு நிலைமை ஜெபிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. ஜனங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது தாகத்தோடு பெற்றுக்கொள்வார்கள். எப்படியாவது அந்நிய பாஷை அடையாளத்தோட இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும், இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறவங்க உண்டு. ஆனால் அதை பெற்றுக்கொண்ட பிறகு அதில் ஜெபிக்கிறவர்கள் குறைவு. அல்லேலூயா. அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். ஆமென். அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் உள்ளான மனிதர்களை பலனடைகிறீர்கள். நீங்கள் வேண்டிக் கொள்வது இல்லதென்று அறியாது இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சு விடப்படுகிறார், வேண்டுதல் செய்கிறார். நம் ஏற்றபடி இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டும் அறியாது இருக்கிறதுனால ஆவியானவர் என்ன பண்ணுகிறாரு? உதவி செய்கிறார். நம்முடைய நாவை அவர்களை கொடுத்த ஆவியானவரே, இந்த நாவை என்னுடைய கரத்தில் கொடுக்கிறேன், இந்த மனதை என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், இந்த நாவை பயன்படுத்தி நீங்க ஜெபிங்கன்னு சொல்லும்போது ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமைச்சோடு கூட அந்நிய பாஷையினால அவர் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி அவர் என்ன பண்றாரா? வேண்டுதல் செய்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி நமக்கு வேண்டுதல் பண்ண தெரியும்னு பார்த்தா எல்லா காரியத்தையும் நமக்கு தெரியாது. சில காரியங்களில் நம்முடைய சொந்த விருப்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், சொந்த ஆசைகள், சொந்த இச்சைகள் அதெல்லாம் இருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறாரு? தேவனுடைய சித்தத்தின்படி, தேவ சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தின் அடிப்படையில் ஜெபிக்க உதவி செய்கிறார். ஆகவே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும். மணிக்கணக்காக ஜெபிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. பாலிங்க வச்சு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க, ஜெப கருத்தரங்குன்னு சொல்லி நினைக்கிறேன். யூரோப்ல இருந்து ஒரு சில ஊழியர்லாம் கொண்டு வந்து வச்சுப்பார். ஊழியர் செய்ய விரும்புகிறவங்க ஊழியர்கள்லாம் கொண்டு வந்து அவர் கொரியா தேசத்துக்கு கொண்டு வந்தார். அவங்களுக்கு ஜெபிப்பதற்கு ஜெப அறைகள் இருந்தது. ஜெப மலை, பிரேயர் மவுண்டைன் என்று ஒன்று உண்டு. அந்த பிரேயர் மவுண்டைன்ல என்ன இருக்கும்? குட்டி குட்டி ரூமா கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள ஒவ்வொருத்தரையா போட்டு என்ன பண்ணுவாங்க? கதை சாத்திடுவாங்க, அல்லது அதை போய் ஜெபிக்கலாம். அப்போ என்ன பண்ணாரா? ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வெளிநாடுகள்லேருந்து வந்த ஊழியர்கள் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களால அவர் ஸ்தோத்திரம் அலையிலியா ஸ்தோத்திரம் அலையிலியான்னு சொன்னாங்க. என்ன வரல, வார்த்தை வரல, ஜெபிக்க முடியல. ஏன்? என்ன பழகலை அவங்களுக்கு வந்து. ஆனால் பாலியங்கச்சோ அவரெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுறாரு? 3 மணி நேரம் சர்வசாதாரணமாக என்ன பண்ணுவாங்க? அடிவாசி ஜோ பண்ணுவாங்க. 3 hours டங்ஸ் மட்டுமே 3 hours. டோட்டல் ப்ரேயர் வரை 8 hours இருக்கும். ஒவ்வொரு ஊழியர் வெள்ளிக்கிழமை இருக்கட்டும், டீச்சர்ஸ் தினகரன் இருக்கட்டும், சில நல்ல தேவர்கள் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவங்களுடைய ஜெப நேரம் 8 மணி நேரம் குறைந்தபட்சம். 8 hours they spend in time. ரொம்ப கஷ்டமாக கேட்குறது. ரொம்ப நமக்கு ஒரு பக்கம் எனக்கெல்லாம்
யாராச்சும் ஜெபிக்கிறாங்க, அதிகமாக ஜெபிக்கிறாங்கன்னு நான் பொறாமப்படுவேன். ஆண்டவரால் வல்லமே பயன்படுத்துறவங்க பார்த்து எனக்கு பொறாம வராது. யார் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து பொறாம வரும். ஐயோ இவ்வளோ மாதிரி நம்மளை நம்மளால் என்ன பண்ண முடியல, நேரம் செலவிட முடியலையே, அன்பு செலுத்த முடியலையே, தேவ சபையில் காத்திருக்க முடியலையே. எப்படி 8 மணி நேரம் சர்வ சாதாரணமாக என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அவ்வளோ காரியங்கள் இருக்குது. ஆண்டவரோடு பேசுவதற்கு, ஆண்டவரோடு கூட உறவாடுவதற்கு, ஆண்டவரை நேசிப்பதற்கு அவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடம் இருந்து, அதாவது எப்படி இந்த பூவோடு சேர்த்து நார் மணக்குது, நம்ம தெரியும் தானே. இந்த பூவில் நார் கட்டியிருக்கு, நாரை போட்டு தான் கட்டியிருப்பாங்க. அந்த பூவை எடுத்துட்டு இந்த நாரை மட்டும் தனியாக எடுத்து கொஞ்ச நேரம் வச்சாலும் நார்லேயும் என்ன தான் இருக்கும், பூ மணம் இருக்கும். அப்போ தேவனோடு நம்ம எவ்வளோ நேரம் சஞ்சரிக்கிறோமோ, தேவனோடு எவ்வளவு நேரம் நம்ம செலவுப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். சாதாரணமாக பேசினாலும் அது மற்றவர்களை தேற்றக்கூடிய, ஆற்றக்கூடிய, காயம் கட்டக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னென்னா, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அது நம்மையில் விழுந்த கடமை. அது பரலோகத்திலிருந்து நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு சத்தம், பாதாளத்தில் நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு சத்தம், நமக்குள்ளாக இருந்து எழும்பக்கூடிய ஒரு சத்தம். எல்லாவற்றுக்கும் மேலாக வெளி இடங்களிலிருந்து, அந்நிய மனிதர்கள், ஆண்டவரை அறியாத மனிதர்களிருந்து வரக்கூடிய ஒரு சத்தம் என்று நம்ம இருக்கிறோம். அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எனக்கு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, ஆண்டவரே இது ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. யார் என் காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, இதோ நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு, உடைய வார்த்தையை சொல்லுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துவீராக, எங்களுக்கு கிருபை தருவீராக, எங்களுக்கு ஞானம் கொடுங்கப்பா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானவான்கள் என்று பார்க்கிறோம். ஞானவான்களாய் மாற்றும். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், சுவிசேஷத்தை, திருவசனத்தை ஜாக்கிரதையாய் ஜனங்களுக்கு சொல்ல உதவி செய்யும். நீ சபையை இந்த பூமியில் வைத்திருப்பதற்கு நோக்கமே தேவனுடைய வருகைக்கு மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு இந்த சபையை வைத்திருக்கிறேன். இந்த சபையை எங்களை அங்கங்களாக வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம், உங்களை அர்ப்பணிக்கிறோம். வரங்கள் இயேசுவின் நாமத்தினால செயல்படட்டும். ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம், ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். சுவிசேஷத்தின் மூலம் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். வல்லமையை கொண்டு ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். ஜனங்களை விடுவிக்க விரும்புகிறோம். ஜனங்களை குணமாக்க விரும்புகிறோம். ஓ ஜனங்களை தேவனே உமக்கு நேரே நடத்த விரும்புகிறோம். நேரத்தில் சபைக்காய் சொல்லிக்கிறோம். சபையை ஆசீர்வதிங்க. சபையை குறித்து உமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது, உமக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. அநேக ஆத்மாக்களை கொள்ளை பொருளாய் கொடுக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களை சபையில் அனுதினமும் சேர்த்து கர்த்தர் அல்லவா நீர் எங்கள் சபைகளிலும் தாகமுள்ள ஆத்மாக்களை, தவணமுள்ள ஆத்மாக்களை, வாஞ்சியுள்ள ஆத்மாக்களை கர்த்தர் கொண்டு வரும்படி நாங்கள் கேட்கிறோம். கேட்கிறோம். எங்களால் ஆகும்படி சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எங்கள் பலத்தினால ஒன்றுமே செய்ய முடியாது. இஸ்ரவேல் ஜனங்க வேட்டைக்கு போனால் கூட அந்த அளவுக்கு காடைகளை பிடிச்சு கொண்டு வர முடியாது. ஆனால் நீர் கீழ்காற்றை அனுப்பின போது உழவு காடைகள் வந்தது என்று பார்க்கிறோம். வானத்தை திறந்த போது தேவதூதன் அப்பமாகிய மன்னாவினால் ஜனங்களை திருப்தியாக நீங்க கிரியை செய்ய விட்டுக் கொடுக்கிறோம். நீங்க கிரியை செய்ய விட்டுக் கொடுக்கிறோம். இது உம்முடைய சபை. இதற்கு கிறிஸ்துவாகிய நீர் தலைவராக இருக்கிறீர். நாங்கள் எல்லாம் உடன் ஊழியராக இருக்கிறோம். நீ பிரதான மேய்ப்பர், பிரதான அப்போஸ்தலர், பிரதான ஆசாரியர் நீரப்பா. உடைய கரத்தைகளை தருகிறோம். சபையில் நீங்கள் வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய், ஊழியர்களுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் தனித்தனியாய் ஆசீர்வதி, பேர் பெற ஆசீர்வதி, குடும்பமாய் ஆசீர்வதி.
ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளும், குடும்பத்தின் தேவைகளும், பொருளாதார தேவைகளும் அற்புதமாய் சந்திக்கப்படுவதாக. Amen, Jesus. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமையை சுமக்கிற பிள்ளைகளாய், கர்த்தருடைய மகிமையை காண்பிக்கிற சபையாய், கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் கருவிகளாய் ஏனத்தான வீட்டு வாழ்ந்தது போதும், கடமைக்காக வாழ்ந்தது போதும். ஆண்டவரே, வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை உமக்கென்று வாழ ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உடைய சமூகத்தில் தருகிறோம், தாழ்த்துகிறோம். துதிகளை மகிமை எல்லாம் துமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென்.